அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாமன் காரகனான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அதிக அளவிற்கு பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். இழந்த பொருள்களும் மீண்டும் தங்களது கைகளுக்கு வந்து சேரும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்கள் புதிய வீடுகள் கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். சில மிதுன ராசி அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிலும் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு பணத்தால் பகைமை ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகள் வருகின்றது. மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு நடந்து கொண்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 13, 14, 15, 16, 19, 20, 24 மற்றும் 25ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 2, 3, 4, 5, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 8ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 15ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 24ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியும் மார்ச் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. மகா சிவராத்திரி திதியானது மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாத அமாவாசை திதியானது மார்ச் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி 6 நிமிடம் முதல் காலை 10 மணி 42 நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.